சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 38 ரூபாய் அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி சென்னையில் கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக சிலிண்டர் விலை 1817 ரூபாயிலிருந்து 1855 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று மற்ற மெட்ரோ நகரங்களிலும் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை அதிகரித்துள்ளது. குறிப்பாக டெல்லியில் 1646 ரூபாயாகவும், கொல்கத்தாவில் 1755 ரூபாயாகவும், மும்பையில் 1598 ரூபாயாகவும் வணிக சிலிண்டருக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இன்றி 818 ரூபாய் 50 காசுகளாக நீடிக்கிறது. சீரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் 23 நாட்களுக்கு பின்னர் மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவை தொடங்கி இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், நீலகிரி மாவட்டம் உதகை இடையே மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் பாதையில் அட்டர்லி, ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்களிடையே மண் சரிவு ஏற்பட்டது. பாறைகள் மற்றும் மரங்கள் தண்டவாளத்தில் விழுந்ததால் மலை ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. ரயில் பாதையை சீரமைக்கும் பணியில் ரயில்வே தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் முடிவடைந்ததால் 23 நாட்களுக்கு பின்னர் மேட்டுப்பாளையம் உதகை இடையே மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. மலை ரயிலில் சுற்றுலாப் பயணிகள் பயணித்து இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை கண்டு ரசித்தனர். வரும் 17ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய திமுக முப்பெரும் விழாவை ஒட்டி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பாப்பம்மாளுக்கு பெரியார் விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கு அண்ணா விருது, ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருது ஆகிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கவிஞர் தமிழ்தாசனுக்கு பாவேந்தர் விருது, VP ராஜனுக்கு பேராசிரியர் விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 17ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய திமுக முப்பெரும் விழாவை ஒட்டி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையில் களை கட்டியுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயங்களுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த போதிலும் போட்டி அமைப்பாளர்களும் அரசு தரப்பும் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதற்கான காரணங்களை விளக்கியுள்ளனர். தெற்கு ஆசியாவின் டெட்ராய் என வர்ணிக்கப்படும் சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தற்போது களை கட்டியுள்ளது. இந்தியாவில் நகருக்குள் நடைபெறும் முதல் ஃபார்முலா கார் பந்தய போட்டி தெற்காசியாவிலேயே முதல் முறையாக இரவில் நடைபெறும் ஸ்ட்ரீட் ரேஸ் என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருந்தாலும் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் கடைசி கணம் வரை அதற்கு எதிர்ப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போக்குவரத்து அதிகம் உள்ள நகரின் மையப்பகுதியில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தேவையா என கேள்வி எழுப்பினார். மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வழியின்றி திமுக அரசு கார் பந்தயம் நடத்துவதாகவும், நெருக்கடி மிகுந்த சாலைகளில் மக்களின் 42 கோடி ரூபாய் வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவிடுவதை கண்டிப்பதாக கூறியிருந்தார். இதேபோல் ஃபார்முலா 4 கார் பந்தய பாதையான தீவுத்திடலை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்களின் பார்வையில் பளிச்சென்று படும் வகையில் மது வகையின் விளம்பரங்கள் மிக அதிக அளவில் வைக்கப்பட்டிருப்பதை பாமக தலைவர் அன்புமணி சாடினார். ஃபார்முலா 4 பந்தயத்தை காரணம் காட்டி தமிழக தொழிலதிபர்களிடம் நிதி வசூலிப்பதாகவும், சொந்த ஆசையை தீர்த்து கொள்ள மக்கள் பணத்தை செலவிடுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்தார். இவ்வாறாக பல்வேறு வகையான எதிர்ப்புகள் எழுந்த போதிலும் சென்னை நகருக்கு இது போன்ற போட்டிகள் தேவை என்றும், அப்போதுதான் உலக வரைபடத்தில் சென்னை உற்று நோக்கப்படும் என்றும் சில குரல்கள் ஒலிக்கின்றன. இந்த போட்டியின் மூலம் தற்காலிகமாக 1000 பேர் வேலைவாய்ப்பை பெற்றதாகவும், டிக்கெட் வரி மூலமாகவும், உணவு குளிர்பான விற்பனை மூலமாகவும் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்றும் போட்டியை நடத்தும் ரேசிங் ப்ரமோஷன் நிறுவன இணை நிறுவனர் அபிநந்தன் சுட்டிக்காட்டுகிறார். மேலும் இது போன்ற போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டால் போட்டியை காண இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமன்றி வெளிநாட்டினரும் சென்னைக்கு அதிக அளவில் வருவார்கள் என கூறுகிறார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி கூறும்போது, இத்தகைய மதிப்புமிக்க போட்டியை நம்மாலும் நடத்த முடியும் என உலகிற்கு காட்டுவதே நோக்கம் என்றும், ஃபார்முலா 4 போட்டிகளால் சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் வருங்காலத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவையில் ரேசிங் ஏற்கனவே பிரபலமாக உள்ள நிலையில் சென்னையும் கார் பந்தய கட்டமைப்பில் வலுப்பெறும் போது மோட்டார் பந்தயங்களின் மையமாக தமிழ்நாடு உருவெடுக்கும் என்கிறார் மற்றொரு அரசு அதிகாரி.
சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி உலகளவில் சென்னையை கொண்டு சேர்த்த போதிலும் பின்னர் கைவிடப்பட்டது. அதேபோல் ஆகிவிடக் கூடாது என்பதும் மற்றொரு சாராரின் கருத்தாக உள்ளது.